நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய விஷயங்களை நமக்கு வழங்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற 2 வாரங்களாக சுயதொழில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொழில் செய்வது அப்படிங்கிறது வேலைக்கு போகிறதுலேருந்து எந்த அளவுக்கு இதுவாக மாறுபட்டது அப்படின்னு பேசணும். ஆசை மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு திட்டம் வேணும், லட்சியம் வேணும், அனுபவம் வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். தொழில் சார்ந்த திறன்கள் மட்டும் பத்தாது, நிர்வாக திறன்கள் முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் பேசணும். இப்போ இந்த வாரம் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னென்னலாம் செய்யணும் முதல்ல அப்படிங்கிறத பற்றி பேசலாம். எல்லாருக்குமே ஒரு நல்ல எப்போவுமே ஒரு ஐடியா வரும். ஏதாவது ஒன்று பார்த்து இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கிற ஐடியாவை யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க. அப்போ தோணும், சரி இதை நான் அப்போவே நினச்சேன், அவர் பண்ணிட்டாரு, இதே தாங்க நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் போச்சுங்க, நம்ம விட்டுட்டோங்க அப்படின்னு. கவலையே படாதீங்க, இந்த ஐடியா எல்லாருக்குமே வரும். நமக்கு மட்டும் வரும்னு நினச்சிக்காதீங்க, பல பேருக்கு வரும். ஆனால் செய்கிறவர் ஒருத்தர் தான் செய்வார். ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேருக்கு உண்டான ஒரே ஒரு ஐடியாவை யார் முதல் முறையாக பெருசாக செஞ்சு வெற்றி அடைகிறாரோ அவருக்கு தான் பேர் கிடைக்க போகுது. மிச்சம் யாருக்கும் பேரும் கிடையாது, பணமும் கிடையாது, புகழும் கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த எண்ணம்ங்கிறத கனவுங்கிறத லட்சியம்ங்கிறத திட்டம்ங்கிறத மாற்றி தொழில்னு இறக்கணும். அப்போ இத்தனை நிலைகளை எப்படி மாற்றணும்னா, சுலபமான வழி முதல்ல எழுதணும். யோசிக்கிறப்ப எல்லா தொழிலுமே நல்லா தாங்க இருக்கும். எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும், எதை பார்த்தாலும் காசு வர்ற மாதிரி இருக்கும். குறிப்பாக நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே காசு சம்பாதிக்கிற மாதிரியே தோணும் உங்களுக்கு. சொல்லுவாங்க, அவர் என்னங்க இதுங்க வடை போட்டு விற்றுட்ருக்காரு ஸ்டேஷனில், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000 3000 சம்பாதிக்கிறாரு, நம்ம என்ன சம்பளங்க நமக்கு அப்படிங்கிறோம். இது யாரை பார்த்தாலுமே சுற்றி நிறையா பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு மாயை தோணும். ஏன்னா அவர்களுடைய செலவு, அவங்க சிக்கல், அவங்க சந்தை எதுவுமே நமக்கு தெரியாது. முதல்ல உங்களுக்கு தெரியறது எப்போவுமே வெற்றிகள் மட்டும்தான். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு பேப்பரில் எழுதணும். இப்போ நீங்கள் பேங்க்குக்கு நீங்கள் லோனுக்காக போனீங்க, அங்கேயும் இல்லை யார்கிட்ட போனாலும் முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, அவங்க உங்ககிட்ட ஒரு ஃபுல்லாக ஒரு பேப்பரை கேட்பாங்க இல்லையா? அதில் என்ன ப்ரொப்போசல் மாதிரி எழுதணும். என்ன தொழில் இது, இந்த தொழில் ஏன் நான் செய்கிறேன், இதற்கான தேவை என்ன அப்படிங்கிறத எழுதணும். தொழிலுக்கான தேவை எழுதுறது அந்த ஸ்கோப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆங்கிலத்தில், அந்த ஸ்கோப் தெரியும். இந்த தொழில் செய்ய முடியுமா, சரி இன்றைக்கி செய்யலாம், 20 வருஷங்களுக்கு செய்ய முடியுமா, 10 வருஷங்களுக்கு செய்ய முடியுமா, சொல்ல முடியாது, செய்ய முடியுமா அட்லீஸ்ட்டு. ஏன்னா பல நேரங்களில் தொழில்நுட்பம் காரணமாக மாறிடலாம். ஒரு காலத்தில் எஸ்டிடி பூத் எல்லா பக்கமும் இருந்தது, இன்றைக்கி எஸ்டிடி பூத்தெல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுச்சு இல்லையா? உன்னை கேமரா அப்படிங்கிறது என்னமோ ஒரு பெரிய ஒரு வஸ்துவாக பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி கேமராங்கிறது எல்லா செல்ஃபோன்லேயும் வந்துருச்சு. தொழில்கள் மாறும், அழியும். ஸோ நீங்கள் சொல்கிற தொழில் எத்தனை ஆண்டுகள் நிலைக்கும், அதற்கு புள்ளி விவரம் இருக்கா? இல்லை இது வரைக்கும் யாருமே செய்யலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏன் யாருமே செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்களா? கொஞ்சம் நீங்கள் தேடணும். இதை நீங்கள் வேறு யாராவது வேறு ஊரில் பண்ணியிருக்காங்களா? கவலைப்படாதீங்க. சில சமயங்களில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தையே இன்னொருத்தர் பண்ணியிருப்பார். அடடா நம்ம நினச்சி யாரோ பண்ணிட்டாருன்னு சொல்லி விட வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுடைய தொழில் மேலே இன்னும் உங்களால் நம்பிக்கை வைப்பதற்கான காரணம் தான் அது. இப்போ நீங்கள் டி நகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக நகை கடையாக இருக்குது. எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஒருத்தர் கடை போட்டு இன்னொருத்தர் போடாமல் போகல, சந்தை இருக்குது, அவ்வளவுதான். நீங்கள் சொல்கிற விஷயத்தை இன்னும் 2 பேர் செய்கிறாங்கன்னா தவறே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் நம்ம தான் முதல்ல பண்ணணும் அப்படின்னு, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. சிறுபிள்ளைத்தனமானது அது. நீங்கள் நினைக்கிறத இன்னும் 4 பேர் செய்கிறாங்கன்னா 5வது ஆளை சிறப்பாக செய்யுங்க. 4 பேர் செய்ய முடியாத விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, 4 பேர் கொடுக்காத நீங்கள் கொடுங்க. அப்போது அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலான்னு யோசிங்க. முடிஞ்சால் அந்த 4 பேரில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் கொஞ்ச நாள் வேலை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் ஸ்கோப் தெரியணும். அடுத்தது முக்கியமான விஷயம் நிதி. பணம் எவ்வளோ தேவை? நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் இல்லைங்க, பணம் இருந்தால் செஞ்சிடுவேன்னு. உண்மையாக சொல்லணும்னா நல்ல நோக்கம் இருந்தால் பணம் தானாக வந்து சேரும். பணம் வரலைன்னா நோக்கம் இல்லைன்னு அர்த்தம். நோக்கம் இல்லை, ஆசை இல்லை, தேடி போகலன்னு அர்த்தம். இன்றைக்கு உங்ககிட்ட கிளியராக ஒரு மாடல் இருந்து பிஸ்னஸ் எதுவும் நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா பணம் சுலபமாக கிடைக்கிறது. அதுதான் உண்மை.
வங்கிகள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் முதலீட்டாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸுங்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி தொழில் யார் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க தொழில், ஏன்னா அவங்க அவங்க வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை போட்டுட்டு பணம் பெருகிடுறாங்க, திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுடைய தொழில் வெற்றி அவங்களுக்கு முக்கியம், அவர்கள் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வச்சு வேலை செஞ்சு பணத்தை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கும் நன்மை, பணம் போட்டவங்களுக்கும் நன்மை. பணம் கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் எப்படி வரும்? ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னா பிஸ்னஸ் மாடல் தேவை. எப்படி பணம் சம்பாதிப்பீங்க? உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எங்கெங்கெந்தெல்லாம் பணம் வரும், எவ்வளவு பணம் வரும், ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் வரும், வாரத்துக்கு, மாதத்துக்கு, வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வரும், ரெவென்யூ எவ்வளவுன்னா எந்த அளவுக்கு செலவாகும், என்னென்ன மாதிரி செலவுகள் ஆக முடியும், இதுக்கும் அதுக்கும் உள்ள இடைவெளி, நீங்கள் சொல்லக்கூடிய மார்ஜின், லாப நஷ்டம் எவ்வளோ இருக்கும், எடுத்த உடனே லாபம் பண்ண முடியுமா, பிரேக் ஈவன் எப்போ பண்ண முடியும், எப்போ உங்களுக்கு நஷ்டம் வரும், அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போ உங்களுக்கு லாபம் வரும், இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், யோசிக்கணும். பல நேரங்களில் நம்ம ஒரு ஆளாக யோசித்தா வந்து எல்லாமே சரியாக வராது. ஏன்னா நமக்கு சில பேர் வந்து நல்லது பார்க்க நல்லதே பார்ப்பாங்க, கெட்டதை பார்க்குறவங்க கெட்டதே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும், பல பேர்கிட்ட பேசணும், அது சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவங்ககிட்ட பேசணும். இந்த துறையில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கிட்ட போய் பேசுங்க, வங்கியில் ஒருத்தருக்கு லோன் கேளுங்க. ரொம்ப நல்ல விஷயம் எதுனா, குறிப்பாக உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய தேவை ஆரம்பத்தில். எனக்கு தெரிஞ்ச உறவினர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போய் இந்த மாதிரி ஒன்று செய்யலான்னு சொன்னீங்கன்னா அதில் 1000 குறை கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எது பேசினாலும் இப்படி நெகட்டிவாக பேசுகிறான்னு. இப்போ நினச்சி பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளை வந்து பல விதத்தில் சிந்திக்க வச்சுருக்காரு. அப்போ அதையும் தாண்டி வெற்றி பெறணும்னா அவர் சொல்கிற எல்லா நெகட்டிவ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு குறையாக சொல்லுவார், இது ஆரம்பித்தா இப்படி சிக்கல் வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும், விற்காது, தேங்கி போயிடும், இதுவாக திருட்டு நடக்கும், ஓடி போயிடுவாங்க கூட இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய கொடுப்பாரு. இப்போ எந்த தொழில் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் உள்ள ஓட்டைகளை கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு ஆலோசகர். எப்படி ஆலோசகர்னு கேட்டால், அவரோட கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா மோரார்லெஸ் உங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. பேங்க்லேயும் அப்படி தான், அவங்க கேட்கக்கூடியது என்ன, அதுவும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. உங்களை வலைதளங்களில் போனீங்கன்னா அருமையாக இருக்குது, எடுத்து பாருங்கள், ஃபார்மேட் இருக்குது, போட்டு பாருங்கள், ஒவ்வொரு கேள்வியை கேளுங்க. என்ன தொழில், எங்கே செய்ய போகிறேன், எப்படி பணம். அடுத்த முக்கியமான விஷயம் சந்தைப்படுத்துதல். எப்படி இதை நீங்கள் வந்து எப்படி இருக்க போகுது, இந்த மார்க்கெட் என்ன ஆக போகுது, எந்த மாதிரியான தொழில் இது, இடம் சார்ந்ததா, என்ன மாதிரி இது, எங்கே கொண்டு போய் விற்க போகிறீங்க, சேவையா இல்லாட்டி பொருளா, யார் விற்க போகிறாங்க, ஆர்டர் தொடர்ந்து கிடைக்குமா. அப்போ இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்க 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 என்னன்னு எழுதும் பொழுது தான் உங்களுக்கு கிளியராக தெளிவு பிறக்கும். நீங்கள் உட்காந்து நினைக்கிறப்ப எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கை வச்சு எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓ இதெல்லாம் வேறு இருக்கா, ரிஸ்க் ஃபேக்டர்னு போட்டு எழுதிக்கிட்டு வாங்க, இதெல்லாம் ரிஸ்க் இருக்குது, மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் தீர்மானமாக எழுதி முடித்து இதை அப்படியே சுருக்க பாருங்கள். ஒரு பக்கத்துக்குள்ளே கொண்டாட முடியுமா? உங்களுடைய தொழில் என்ன திட்டம்ங்கிற மாதிரி அந்த மாடலை ஒரு பக்கத்துக்குள்ளே சொல்ல முடியுமா உங்களால்? என்ன செய்யலாங்கிற திட்டத்தையும் உங்களால் ஒருத்தர்கிட்ட ஜஸ்ட் ஒரு எலிவேட்டர் பிச்சுமாங்க இங்கிலீஷில், லிஃப்ட்டில் போகிறதுக்குள்ளே டக்குன்னு சொல்ல முடியுமா, இதாங்க ஐடியா, இப்படி பண்ணலான்னு நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு சுருக்கமாக தெளிவாக சொல்ல முடிஞ்சதுன்னா தொழில் துவங்குவதற்கான இடத்துக்கு நீங்கள் வந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் பணம் நம்மக்கிட்ட 10-15 லட்சம் வரை போடலாங்க, பேங்க்கில் கூட கேட்டால் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு நின்னீங்கன்னா ஆரம்பிக்கவும் மாட்டீங்க. அதை மீறி நீங்கள் ஆரம்பித்தது ஆழம் தெரியாமல் காலை விட்ட மாதிரி தான். பணத்துக்காக தொழில் பண்ணாதீங்க, பணம் இருப்பதனால் மட்டுமே தொழில் பண்ணாதீங்க. பணத்தை வச்சுட்டு தொழில் பண்ணலான்னு போனவங்க பல பேர் பணத்தை விட்ட கதை தான் இருக்குது. ஆனால் தொழில் தெளிவிருந்து கற்றுக்க முடிஞ்சு அனுபவத்தை வச்சுக்கிட்டு செய்ய நினைக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. தொழிலில் போகிறதுக்கு முன்னாடி திட்டமிடல் மிக அவசியம். தெளிவுபடுத்தி கொண்டு அது இன்றைக்கி எல்லாமே கிடைக்கிது, அத்தனையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கிடைக்கிது உங்களுக்கு எங்கே போனாலும். அத்தனையும் வகுத்து கொண்டு அடுத்த அடி
எடுத்து வையுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கலாம்.